ராஜி நிச்சயமாக போலீஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோடில் ஆரம்பிக்கும் போது ராஜி கதிர் 2 பேரும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது டைம் ஆகுது, ரொம்ப நேரம் ஆகுது. கதிர் வந்து சொல்கிறாரு, நீ தூங்குப்பா, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து காலையில் உன்னை எழுப்பி விடுறேன், ஏன்னா நீ காலையில் போகணும், அங்கே நிறைய உனக்கு வேலை இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் காலையில் ரெஸ்ட்டு தான் எடுக்க போகிறேன், ஸோ அதனால நீ வந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் உன் கூட முழிச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்கிறாங்க. கதிர் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு, பட் அவங்க அதை கேட்குற மாதிரி இல்லைப்பா, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கதிரும் விட்டுறாரு. சரி உன் இஷ்டம், நீ முழிச்சிருக்கன்னா முழிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரும் விட்டுறாரு. ஸோ இவங்களும் முழிச்சிட்டு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கூட முழிச்சிருக்கலாம், தூங்கி எழுதுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இறங்கும்போது நம்ம ராஜி எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ கதிர் வந்து நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு அந்த கடையில் இட்லி இல்லை, எனக்கு கூட வந்து ஒரு பேசஞ்சர் வந்திருக்காங்க, ஸோ அவங்க தான் இங்கே சென்னைக்கு வர்றாங்க, அவங்க கூடயே தான் நம்ம கதிர் ராஜி 2 பேரும் கேட்டு, அதாவது லிஃப்ட் கேட்ட மாதிரி கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அவர் சாப்பிட போகிறாரு. அதே கடைக்கு தான் இப்போ நம்ம ராஜி அண்ட் கதிர் கூப்பிட்றாரு. ஸோ ராஜி வந்து வரல, எனக்கு பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்ல, கதிர் மட்டும் போய் சாப்பிடலான்னு சொல்லும்போது அங்கே அவர் எதுவும் சாப்பிடலை. எப்படி ராஜியை விட்டுட்டு சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சாப்பிடாம ராஜிக்காக பிஸ்கட் அது மாதிரி வாங்கிட்டு வரும்போது இவருக்கும் சேர்த்து பிஸ்கட்டு, ஸோ தண்ணி, வாட்டர் கேன் இதெல்லாம் வாங்கிட்டு அவரும் வந்துடுறாரு. ஸோ அவரும் அங்கே சாப்பிடலை. ஸோ 2 பேரும் ஆக மொத்தம் அங்கே சாப்பிடலை. 2 பேரும் அப்படியே காரில் ஏறி போகிறாங்க. ஏன் நீ சாப்பிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நம்ம ராஜி கேட்க, கதிர் வந்து இல்லை சாப்பாடு இல்லையா, இட்லி காலி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட பேசஞ்சர் வர்றாரு. பேசஞ்சர் வந்து சொல்கிறாரு, இல்லைம்மா இட்லி வந்து சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, மல்லிகைப்பூ மாதிரி இருந்தது, சூப்பர் இட்லி அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்போ ராஜி புரிஞ்சுக்கிறாங்க, ரைட்டு நமக்காக தான் இவன் வந்து சாப்பிடாமல் வந்திருக்கான், நம்ம சாப்பிடலை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணல, வெளிக்காட்டிக்கல. கதிரும் டக்குன்னு வந்து மார்கழி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் குளிர் ரொம்ப இருக்குல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்லி பேச்சை மாற்ற, அதற்கு அவரும் சொல்கிறாரு, ஆமாப்பா காலநிலை மாறிடுச்சு இல்லையா, ஸோ அதனால எல்லாமே மாறுது, வேற ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்வர்சேஷன் போய்கிட்டு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்பையும் ராஜிட்ட வந்து கதிர் சொல்கிறாரு, நீ தூங்குப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இருக்கட்டும், நான் முழிச்சே இருக்கேன், எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லி முழிச்சுக்கிட்டே தான் வர்றாங்க. எல்லாரும் முழிச்சுக்கிட்டே தான் போகிறாங்க. பின்னாடி வந்து பேசஞ்சர் வந்து தூங்கிட்டாரு. ஸோ இவங்க 2 பேரும் டிரைவ் போய்கிட்டு இருக்காங்க. மணி 12 ஆகுது. அப்பையும் சொல்கிறாரு, நீ தூங்குப்பான்னு சொல்கிறாரு. பட் அது அவங்க கேட்குற மாதிரியே இல்லைப்பா நான் முழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம குமாரும் அவங்க அப்பா சக்திவேல் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேரும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வாங்குறாங்க, பட் காசை வந்து சரியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே, என்னடா அடுத்து என்ன பண்ணிக்க போகிற அப்படின்ற மாதிரி. ஸோ நார்மலாக ஒரு அப்பா மகனும் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசி வாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடு வருது, சதாசிவம் அப்படின்ற ஒரு வீடு வருது. இவன் நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு இன்னும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் போய் கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அது குமார் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் போங்க, நான் கேட்டு வரேன், எதுக்கு காலையிலே டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அனுப்பிட்டு இவர் போய் கேட்கறதுக்காக போறார் குமார். ஸோ இவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர்த்த மாதிரி செந்திலும் அந்த பக்கம் வர்றாரு. செந்தில் வந்து இவர் பார்த்துட்டாரு, ரைட், ஏன்னா செந்திலுக்கும் அவருக்கும் என்ன கருத்து முரண்பாடு அப்படின்னா, மீனா விஷயத்தில் இவர் ஆஃபீஸில் போய் மிரட்டிட்டு வந்தார் அப்படின்றது செந்திலுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இவனை நம்ம மிரட்டலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டால் போல இருக்குது. அதனால் அவரை பார்த்து நிப்பாட்டுறாரு. சக்திவேலும் வந்து வளைஞ்சு போகிறாரு, எதுக்கு நமக்கு பிரச்சனைன்னு ஒதுங்கி போகிறாங்களாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வளைஞ்சு போக முயற்சி பண்ணும்போது டக்குன்னு செந்தில் கையை பிடிச்சி நிப்பாட்டுறாரு. நில்லுங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், மீனா அவளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா, நீங்கள் எதுக்காக போய் ஆஃபீஸில் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஸோ இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இதுக்கப்புறம் போய் இந்த மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, நான் எப்போ மிரட்டினேப்பா, நான் வந்து என்னோட வேலையை தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, இது வந்து அவளோட ஒர்க்கு, அவளுக்கு வந்து என்ன ஆர்டர் போட்டிருக்காங்களோ அந்த விஷயத்தை அவள் பண்ணுறா, இதில் எதுக்கு நீங்கள் போய் ஆஃபீஸ்க்கு போய் மிரட்டுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கருத்து முரண்பாடு வருது. 2 பேரும் சண்டை போடுற அளவுக்கு வர்றாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து குமார் வந்து அப்போ தான் அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல, போய் வந்து காசு கேட்டுக்கிட்டு இருப்பாப்புல. அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காசாப்பா நான் தரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னைக்குள்ளே காசு வரல அப்படின்னா நான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, அவரும் சரி நான் கொடுக்குறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே குமார் வெளியே வர அப்போ தான் அதை பார்க்குறாரு. அவங்க அப்பாவும் செந்திலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க யோசிக்கிறான், ரைட்டு, இந்த பிரச்சனையை எப்படி வந்து நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி குமார் யோசிக்கிறான். ஸோ குமார் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சக்திவேல் வந்து ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு கொடுத்துட்டான், நீ எப்படியாவது அரசியை வந்து நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும், அரசியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நிச்சயமாக அது வந்து நமக்கு ப்ளஸ்ஸு, எப்படி வந்து நம்ம விஷயத்தில் பாண்டியன் தலையிட்டு நமக்கு நிறைய அசிங்கத்தை ஏற்படுத்தியிருக்கானோ அதே
மாதிரி அவன் விஷயத்தில் அவன் வீட்டில் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அவனுக்கு ஒரு பயம் வரும். அப்போ தான் நம்மளோட வலி என்ன, நம்மளோட வேதனை என்ன அப்படின்றது அவனுக்கு தெரிய வரும். அதனால நீ அவனை சும்மா விடக்கூடாது. அதனால அவனோட பொண்ணு அரசியை நீ கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது தான் இவன் போட்டிருக்கிற டாஸ்க்கு. ஸோ அதை தான் இப்போ அவன் செய்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான். இது 2-3 தடவை முயற்சி பண்ணான். மொதல் அட்டம்ப்ட்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து தெரிச்சு ஓடி வந்துட்டான். ஸோ அடுத்து வந்து சில விஷயங்கள் பண்ணுறான். அரசி வந்து இவன் பக்கத்திலே வரமாட்டேங்கிறா, இவன் கூட பேச மாட்டேங்கிறா அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படியாவது வந்து அரசி மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முட்டி மோதி சண்டை போடுற நிலைமையில் இருக்கும்போது டக்குன்னு போய்ப்பா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னப்பா உனக்கு பிரச்சனை, எதுக்குப்பா நீ தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு சக்திவேல் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனைப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாப்பா அவர் சொல்கிறது சரிதானே, நீ எதுக்கு வந்து தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, எதுக்கு ஆஃபீஸில் போய் மாட்டிக்கிட்டு இருக்க, இது உனக்கு தேவையே இல்லாத வேலை, நீ இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க, நீ என்னடா கட்சி மாறிட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நியாயத்தை தான் சொன்னேன், அவங்க வேலையை தானே பார்க்குறாங்க, எதுக்காக வந்து நீங்கள் அங்கே போய் மிரட்டினீங்க, நீங்கள் பண்ணது தப்புப்பா, நீங்கள் அந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, அவங்க கடமையை அவங்க செய்வாங்க, ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில பார்த்து சொல்கிற மாதிரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் எங்கள் அப்பா தலையிட மாட்டார், நான் பார்த்துக்கிறேன், நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையில் அவர் வர மாட்டார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, சரிங்க என்ன நடக்குது அப்படின்னா சக்திவேலுக்கு வந்து ரொம்ப சந்தேகம். அண்டு என்னடா அது இவன் நமக்கு சாதகமாக தானே பேசணும், எதுக்காக இவனுக்கு சாதகமாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அவனும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல, இவன் எதுக்காக இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அவருக்கு. அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, குமார் நீ கொஞ்சம் அமைதியாக இரு குமார் நீ எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி இவனு சொல்ல, அப்பா நீ எதுவும் பேசாதப்பா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இனிமேல் எங்கள் அப்பா உங்கள் விஷயத்தில் எதுலேயுமே தலையிட மாட்டார், அதே மாதிரி அங்கே போய் மிரட்டவும் மாட்டார், இதை நான் முழுக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, செந்திலுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். செந்திலே ஒரு நிமிஷம் ஏறெடுத்து பார்க்குறாரு, இவனா இப்படி பேசுறது, நீ அப்படி பேசுகிற ஆளே கிடையாதேடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் பார்க்குறாரு. அப்போது செந்தில் போனதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா, இவர் அந்த பக்கம் போகாமல் இருந்தது அப்படின்னா இவருக்கு நல்லது, மீனாலாம் யாருக்கும் பயப்பட மாட்டா, இவர் அந்த பக்கம் போகல அப்படின்னா இவருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. கிளம்பினதுக்கப்புறம் நம்ம குமார் சாரிப்பா தெரியாமல் பேசிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா என்ன நினச்சிக்கிட்டு உங்க மனசில் புதுசாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு சப்போர்ட்டவா, ஏன் அந்த பக்கம் தாவிட்டியா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க அப்படிலாம் இல்லைப்பா, நான் வேற ஒரு பிளான் பண்ணேன், அரசு என்னதான் இருந்தாலும் என் பக்கமே வரமாட்டேங்கிறேன், அவளுக்கு வந்து தெரியுது நான் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியை நான் முறியடிக்கணும், என் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரணும் அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து இவர் அந்த வீட்டுக்கு கொண்டு போகணும். ஸோ அந்த வீட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா என்னை பற்றி நல்ல ஒப்பீனியனாக அவரே சொல்லுவார். ஸோ சொல்லும்போது அரசிக்கும் கொஞ்சம் மனசு மாறும், அந்த குடும்பத்துக்கும் என் மேலே உள்ள பார்வை கொஞ்சமாக மாறும். ஸோ இதுதான் எனக்கு வேணும், நான் அதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணினேன் அப்படின்ற மாதிரி குமார் சொல்ல, அதுக்கு வந்து சக்திவேலுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம், மகனே நீ பின்னிட்டடா, ஆனால் ஒன்றுடா எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த கடையை நம்ம இடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்பா ஒருத்தி தான் ஆஃபீஸராக இருக்காரா, வேலை எந்த ஆஃபீஸருமே கிடையாதான், நம்ம வேறு யாரையாவது வச்சு வேறு யார் மூலியமா கண்டிப்பாக மூவ் பண்ணுவோம், இதை இடிக்கிற மாதிரி சூழ்நிலை வராது, வரவும் கூடாது அப்படின்ற மாதிரி தான் அவனு சொல்கிறான். ஸோ 2 பேரோட திட்டம் என்ன அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். 2 பேரும் இப்போ மட்டும் கிடையாது, ரொம்ப நாளாக இதே நோட்டமாக தான் இதே விஷயமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது நடக்குமா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சதி திட்டம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது வந்து பாண்டியனை வந்து அழிச்சிடணும், பாண்டியனை வந்து ஒடிக்கிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேர் இவங்க வீட்டிலேருந்து ஓடி போயிருக்காங்க அப்படின்றதுனால அவங்க வீட்டிலேருந்து ஒரு பொண்ணை நம்ம இழுத்துட்டு வந்துடணும் அப்படின்றது ஒரு கேவலமான பிளான் போட்டு தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் இவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போகிற போக்கு பார்த்தா இவங்க செய்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போதே தெரியுது இவங்களுக்கு சாதகமாக இந்த விஷயம் நடந்துடும் போல் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இது ஒரு பக்கம் இப்படி போக அந்த பக்கம் நம்ம கதிர் ராஜுவை காட்டுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து தூங்கிட்டு வந்து இங்கே காரில் வந்து இறக்கிட்டாங்க. பேசஞ்சரை நம்ம கதிர் இறக்கி விட்டுட்டு, ரொம்ப நன்றி சார், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க, என்னோட டிரைவிங்லாம் நல்லா இருந்ததா அப்படின்ற மாதிரி ரேட்டிங் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நல்லா இருந்ததுப்பா, நல்லா ஓட்டினீங்க, ரொம்ப எனக்கும் நல்லா தூங்கிட்டேன், ஸோ எனக்கு எந்த ஒரு குலுங்கலும் இல்லை, நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ அப்போ தான் ராஜி முழிச்சு பார்க்குறாங்க, ஓகே சென்னை வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கதிரை பார்க்குறாங்க, கதிர் இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவர் வெளியே பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன கதிர் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் கேட்குறாங்க நான் எப்போ தூங்கினேன் அப்படின்ற மாதிரி ராஜி கேட்க, நீ ஒரு 3-4 மணி வரைக்கும் கொஞ்சம் முழிச்சு தூங்கிக்கிட்டு இருந்த, ஸோ 4 மணிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக நீ தூங்கிட்ட அப்படின்ற மாதிரி அப்படி சொல்ல, அப்படியா, ஸோ சாரி கதிர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, பரவாயில்ல நம்ம கிளம்புவோமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, நீ எங்கே ரூம் போட்டிருக்க, ஒரு சின்ன ரூமாக பார்த்துருக்க வேண்டியதானே, ஒரு 1000-2000 அந்த ரேஞ்சில் அப்படின்னு சொல்ல, நானும் பார்த்துருக்கிறது வந்து சின்ன ரூம் தான், ஸோ அங்கே போய் நம்ம தங்கலாம், பட் அந்த ரூமை பார்த்து நீ ஓடாமல் இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, ஸோ 2 பேரும் அந்த ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு சின்ன கடை வருது, அந்த கடையில் வந்து பேஸ்ட்டு ப்ரஷ்ஷு அண்ட் டீ எல்லாம் வாங்கிட்டு
நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் குடிச்சிட்டு நீ ஃப்ரெஷ்அப் ஆகு, உனக்கு நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜி கேட்குறாங்க, ஏன் நீ ரெஸ்ட் எடுக்கலாம்ல, நீ நைட்டெல்லாம் விடிய விடிய முழிச்சு தானே வந்திருக்கேன், நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானேன்னு சொல்ல, உன்னை போய் உன்னோட ட்ரைனிங் சென்டரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, ஸோ இவர் அங்கேயும் வந்து இங்கே வந்து ரூமில் வந்து தூங்க போகிறது கிடையாது, கார்லேயே தான் தூங்க போகிறார் அப்படின்றது நல்லாவே தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இன்றைக்கி எபிசோட் நடந்த சம்பவங்கள் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்ட் நாளைக்கு எபிசோடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு எபிசோடில் தான் ராஜி எடுத்த முயற்சி ஜெயிக்குமா, அவங்க வந்து இந்த போட்டியில் வெற்றி பெறுவார்களா அப்படின்ற மாதிரி தான் நாளைக்கு எபிசோட் போகுது. ஏன்னா நாளைக்கு எபிசோடில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு முயற்சி எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்து அவங்களுக்கு பலன் கிடைக்குமா? ஏன்னா ராஜி கஷ்டப்பட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளே பெரிய எதிர்ப்பு இருக்குது. இவங்க இப்படி பண்ணுறது சுத்தமாக வந்து பாண்டியனுக்கு வந்து பிடிக்கவே இல்லை. பாண்டியன் ரொம்ப எதிர்க்கிறாரு, ரொம்ப அவாய்ட் பண்ணுறாரு, நீங்கள் இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதெல்லாம் தாண்டி கதிர் தான், நீ பண்ணு பார்த்துக்கலாம், உன்னால் என்ன தோணுதோ அந்த விஷயத்த பண்ணு, என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்கிறேன், முடியாத சப்போர்ட்டை கூட நான் செய்கிறேன், நீ பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதை தாண்டி நம்ம வரணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தோன்ற மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்து நம்மளால் ஒரு பிரச்சனை வருது, நமக்கு சில சிக்கல்கள் வருது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலையும் யோசிக்கிறாங்க, நம்மளால் அந்த பிரச்சனை வீட்டுக்குள்ளே வர வேண்டாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு போலீஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எந்த எண்ணமும் கிடையாது. எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படின்னு தான் இவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் சில விஷயங்கள் சில நேரங்கள் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இந்த முயற்சியை கைவிட்டுறலாமா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோன்ற மாதிரி இருக்குது. ஆனால் கதிர் கூட இருந்து நிறையா விஷயங்கள் சொல்கிறதுனால பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆறுதல் கொடுக்குறாரு, அது போக ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாரு. அப்படின்றதுனால இவங்க தைரியமாக இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும்தான் இவங்க வந்து இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்து அதை தாண்டி இவங்க பெருசாக எந்த விஷயமும் இப்போதைக்கு யோசிக்கலை. பட் நிச்சயமாக யோசிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது அவங்களுக்கும் நல்லா தெரியும். குடும்பத்துக்குள்ளே அவங்களால ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களால அது நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஏன்னா அடிக்குறாட்டி கோமதியும் சொல்லி காமிப்பாங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான், உன்னால தான் அந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா யோசிக்கவே மாட்டாங்க, அப்பப்போ வந்து சொல்லி காமிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் ராஜ்யம் வந்து பயப்படுறாங்க, நம்மளால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பார்க்கலாம் இந்த பிரச்சனையை வந்து எப்படி இவங்க டீல் பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றது இனி வர எபிசோட்ல கண்டிப்பாக தெரியும். ஆனால் இருந்தாலும் ராஜி கண்டிப்பாக வரும்போது ட்ரைனிங்கில் ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கதிர் வந்து அதை தான் ஆசைப்படுறாரு, எப்படியாவது ராஜி ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும், அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ராஜு விஷயத்தில் ராஜியை போலீஸ் ஆக்கி அதனால ராஜு சந்தோஷப்படுறத அந்த சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படின்றத அவர் முடிவெடுத்திருக்காரு. அதுக்காகத்தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பயங்கர முயற்சி. ஏன்னா இவங்களை விட பார்த்தீங்கன்னா அவர் தான் பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. அந்த குடும்பத்தை இவங்க ராஜு அண்ட் கதிர் எதுக்குறாங்க அப்படின்னா அதற்கு முழு காரணமே கதிர் தான். கதிர் வந்து இவங்க கூட நின்று நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போய் தான் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தெரியுது இவன் வந்து இப்படி பண்ணுறான், எதிர்த்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறான் அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராஜு. ஆனால் இந்த போலீஸ் வேலையில் மட்டும் அவங்க செலக்ட் ஆகிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா கதிர் நினச்ச விஷயம் நடந்துடும். கதிர் வந்து எவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு இந்த விஷயத்தை பண்ணாரும் அந்த விஷயம் பக்காவாக நடந்துடும். ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணி இன்றைக்கி சென்னை வர இன்னொருத்தர் லிஃப்ட் கேட்ட மாதிரி லிஃப்ட் கேட்டு வந்திருக்காங்க அப்படின்னா ராஜு எப்படியாவது சாதிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்காரே தவிர்த்து அதை தாண்டி ஒரு விஷயம் கூட இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அதனால் இந்த முயற்சி ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம கதிர் அண்ட் ராஜ் இவங்க 2 பேர் கையில் தான் இருக்குது. இந்த விஷயத்தை மட்டும் இவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து இவங்களை யாருமே எதிர்த்து பேச போகிறது கிடையாது, யாருமே இவங்களை வந்து அவாய்ட் பண்ண போகிறது கிடையாது. எல்லாருமே வந்து இவங்களுக்கு ஒன்று பாசிட்டிவாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா இவங்க பக்கம் நிற்பாங்களே தவிர்த்து இவங்களை தாண்டி வந்து யாரும் யோசிக்க மாட்டாங்க, யாரும் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் பேசுகிற விஷயங்கள் சொல்கிற விஷயங்களை பார்த்து தான் செந்திலுக்கும் நம்மையே இப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு தான் பாண்டியன் இந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் வச்சிருக்காருன்ற அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா இவன் பேசுறது சரியாக தான் பேசலாம், ஏன் நம்மளால் அந்த விஷயத்தை பேச முடியல, அவன் பேசுறது ஏதாவது தப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடையாது. ஸோ அவன் பேசுகிறான், நம்மளால் இந்த விஷயத்தை பேச முடியல அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு வருத்தம் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன ஃபீல் பண்ணுறார் அப்படின்னா நம்மளும் இதே மாதிரி பேசணும் அப்படின்ற ஒரு தாட்க்கு அவருக்கு வருது. அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நம்ம கதிர் தான். கதிர் வந்து தப்பாலாம் பேசலை, எல்லாமே அவருக்கு சரின்னு படுறது மட்டும்தான் பேசுகிறாரு, அவருக்கு நியாயம் அப்படின்ற படுற விஷயத்தை மட்டும்தான் பேசுகிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அப்பாவை எதிர்த்து பேசணும், அப்பா வந்து
வந்து இப்படிலாம் வளர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் எதுவுமே பேசலை. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், நீங்கள் ஒதுங்கிக்கோங்க, என்னோட லைஃப் என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து தெரியும், நான் ஒன்றும் குழந்தை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரே தவிர அதை தாண்டி வந்து இவரை எதிர்த்து பேசணும், இவரை வந்து இவர் கூட நம்ம சண்டை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உண்மையிலே இந்த விஷயத்தில் பாண்டியன் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒதுங்கினா இவர் வந்து பெருசாக வந்து ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது. ரைட், அப்பாவே சப்போர்ட் பண்ணுறாருல அப்படின்ற மாதிரி தான் இருப்பார். பாண்டியன் இந்த விஷயத்தில் சப்போர்ட் பண்ணாதது மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அவர் ஒரு வேளை சப்போர்ட் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கப்பா, உங்கள் விருப்பம், உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா இவர் வந்து ஒதுங்கி போவார். பட் இவர் அப்படி விஷயங்கள் பண்ணாததுனால தான் இவங்க எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. என்னைக்காக இருந்தாலும் பாண்டியன் வந்து ராஜி போலீஸ் ஆகிறதுக்கு ஒத்துக்க தான் போகிறாரு. ரைட்டு, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு போலீஸ் இருக்கிறாங்க, முடிஞ்சதை பார்த்துக்கோங்க கூட அப்படின்னு சொல்லி இதே வாய் தான் சொல்ல போகுது. ஆனால் அதுக்கு இடையில இந்த வாய் வந்து கொஞ்சம் மாற்றி பேசினாலும் என்னைக்காக இருந்தாலும் ராஜு வந்து அவர் போலீஸாக ஏற்றுக்க தான் போகிறாரு. கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இதே விஷயத்தில் சொல்லுவார், சூப்பர்மா நம்ம வீட்டில் ஒரு போலீஸ் இருக்கல, கெத்து தான் அப்படின்னு சொல்ல தான் போகிறாரு. ஏன்னா பல நேரங்களில் பல விஷயங்களை அவர் வந்து நிறையா விஷயங்கள் இப்படி தான் பண்ணியிருக்கார் அப்படின்றதுனால இது வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை அப்படியே சொல்ல தான் போகிறாரு. பார்ப்போம் என்ன சொல்கிறாரு, என்ன நடக்குது அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். ஆனால் இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், ராஜு எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் நோக்கமாக இருக்குது. சரிங்க, இது வந்து நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற விஷயங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்தை ஏற்கனவே என்ன பிளான் குமார் பண்ணானோ அதே பிளான் தான் நடக்குது. நம்ம மீனா கிட்ட போய் செந்தில் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் அவனை பார்த்தேன், சக்தி வேலை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் எதுக்குங்க முத்து வேலை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, ஸோ அப்போ தான் நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்கிறாரு. நான் போயில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது தான் பார்த்து பேசி சத்தம் போட்டேன், இனிமேல் உங்கள் வலிக்கவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்க இது வந்து தேவையில்லாத விஷயங்க, எதுக்காக இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்க, என்னால் முடியல அப்படின்னு சொன்னால் நானே சொல்லுவேன்ல, ஸோ என்னால் முடியும், இதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, ஏன்னா இதை விட பெரிய பிரச்சனையை நான் பார்த்துருக்கேன், ஸோ இது ஒன்றும் எனக்கு அவ்வளோ பெரிய இஷ்யூ கிடையாது, இதை நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ நான் அப்படி ஹேண்டில் பண்ணுவேன், அதுக்கு பின்னாடி அவன் வெறும் சாதாரண ஒரு ஆள், அவன் காசு கொடுத்து ஆட்களை ரெடி பண்ணுவான், ஆனால் எனக்கு பின்னாடி வந்து கவர்மெண்ட்டே இருக்குது, நான் ஒரு விஷயம் சரியாக பண்ணேன் அப்படின்னா எனக்கு கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஆனால் இருந்தாலும் மீனா கவர்மெண்ட் வந்து உனக்கு எல்லா நேரத்துலையும் பாதுகாப்பு கொடுக்காது இல்லையா, நீ வீட்டுக்கு வர்ற அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது கவர்மெண்ட் 2 போலீஸை அவன் பின்னாடி அனுப்புவாங்க, ஸோ அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் நான் சொல்கிற விஷயங்களை நீ கேளு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. ஸோ என்னமோ பண்ணுங்கள், ரைட்டு பார்த்துக்கலாம், ஆனால் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு எதுவும் பிரச்சனையாக வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் மீனா சொல்கிறாங்க. ஸோ உங்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து மூக்க நுழைச்சிக்காதீங்க தேவையே இல்லாமல், ஏன்னா எனக்கு பின்னாடி கவர்மெண்ட் இருக்குது, நான் வந்து உங்களை ஏவி விட்டேன் அப்படின்னா அதுதான் எனக்கு பிரச்சனை, ஏன்னா எதுக்காக நீ வந்து எதாக இருந்தாலும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், ஸோ நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், நீங்கள் என்ன விஷயம் வேணாலும் பண்ணியிருக்கலாம், நீங்கள் எதுக்கு வந்து பதிலுக்கு அவங்க என்ன விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதே விஷயத்தை நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அவங்க கிட்ட கேட்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக தான் எடுத்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இது அவருக்கு புரியுமா, அதை புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்கள் பண்ணுவாரா அப்படின்றது பார்ப்போம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ராஜுக்கு. ராஜு ஆசைப்பட்ட மாதிரி அந்த கிரவுண்டுக்கு வரும்போதே அவங்க தன்னைத்தானே ஒரு போலீஸாக நினச்ச அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. ஸோ அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ரைட், நம்ம நினச்ச மாதிரியே போலீஸ் ஆக போகிறோம், ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா இவங்க வந்து யாருக்காக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்காகவும் கிடையாது, அவங்களுக்காகவும் கிடையாது, அண்டு நம்ம பாண்டியன் குடும்பத்துக்காகவும் கிடையாது. அவங்க ஜெயிக்க போகிறது ராஜுக்காக மட்டும்தான் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. சாரி, கதிர்க்காக மட்டும்தான் ராஜு ஜெயிக்க போகிறாங்க. ஏன்னா கதிர் தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, எப்படியாவது ராஜுவை போலீஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்கு முதல் காரணம் கதிர் தான். கதிர் இல்லை அப்படின்னா இவங்களோட ஆசை என்ன அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது, அது அவங்க மனசுக்குள்ளே வச்சு அதோட போயிருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி உன் ஆசையை நீ வெளியே கொண்டு வா, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணு, நான் எனக்கு முடிஞ்ச சப்போர்ட்டை நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு சொல்லி செஞ்சுருக்காரு அப்படின்னா ஸோ நிச்சயமாக அதற்கு முதல் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர். அதனால நம்ம ராஜி இது யாருக்காக செய்கிறாங்களோ இல்லையோ இது வந்து அவங்களுக்காக கூட செய்யலாம், ஆனால் கதிர்க்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுத்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த விஷயத்தில் அவங்க ஜெயிக்கணும். அவங்க ஜெயிச்சா மட்டும்தான் இந்த விஷயத்தில் இவ்வளோ தூரத்துக்கு கதிர் வந்து எஃபெக்ட் போட்டதில் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இல்லை அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்து கடைசியில் வந்து அதில் வந்து தோல்வியில் முடிஞ்சது அப்படின்னா அப்போவும் பாண்டியன் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவார், ரொம்ப லக்கல் பேசுவார், நான் அப்போவே சொன்னேன் கேட்டிங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இன்னொரு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த முறை தோற்றுருக்கலாம் அண்ட் அடுத்த முறை எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் அண்ட் ராஜு மீண்டும் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து பெரிய விஷயமே கிடையாது, ஒரே ஒரு தோல்வி தானே, ஃபஸ்ட் அட்டம்ப்ட் தோற்றுருக்குதா அவ்வளோதானே, இனி அடுத்த அட்டம்ப்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஃப்ரீயாக எடுத்து அடுத்த அட்டம்ப்டில் இன்னும் அதிக ஃபோக்கஸ் பண்ணி அதிக கவனம் செலுத்தி அதிக தூரம் செய்வாங்க. பட் அவ்வளோ தூரம் போனாங்க அப்படின்னா நல்லா இருக்குமான்னு தெரியல. இந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அது ஜெயிக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசை. நிச்சயமாக ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அப்படி ஜெயிச்சுட்டு மட்டும் அவங்க போலீஸாக வீட்டுக்கு போயிட்டாங்களோ அவ்வளோதாங்க, பாண்டி
பாண்டியனை உண்மையிலே அவர் ஆரம்பத்தில் அவர் என்னதான் திட்டினாலும் அவங்க போலீஸாக போய் நிற்கும் போது அவரால் வந்து பதிலே சொல்ல முடியாது. ரைட்டு, எப்படியோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்ததே அப்படின்ற மாதிரி தான் சந்தோஷம் தான் படுவாரே தவிர, நம்மளை தாண்டி ஒரு விஷயத்தை பண்ணி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாரே தவிர மற்றபடி மன்மமெல்லாம் இருக்காது. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இங்கே போயிருக்காங்க, ட்ரைனிங்க்கு தான் போயிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நாங்கள் கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ வீட்டில் உள்ளார எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க கல்யாணத்துக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க கல்யாணத்துக்கு வரல அப்படின்றது இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் மீனாவுக்கிட்ட வந்து உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு வேறு சொன்னாங்க. ஸோ அதனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர்த்து அதை தாண்டி பெருசாலாம் யாருக்கும் தெரியாது. ஒரு வேளை இதில் ஜெயிக்கலை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கதையை சொல்லி முடிச்சிருவாங்க. அப்படி ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக பாண்டியன் கோவப்படுவார். என்கிட்ட சொல்லாமல் தான் எல்லாத்தையும் நீங்கள் செய்யணும் முடிவெடுத்துட்டீங்களாடா, என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாதுனே முடிவெடுத்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி அவரும் பஞ்சாயத்து இழுக்க தான் போகிறாரு. ஸோ பார்க்கலாம் இந்த பஞ்சாயத்து எவ்வளோ தூரத்துக்கு போகுது, எப்படி வந்து இந்த பிரச்சனைகள் நடக்குது, என்ன சொல்லி இந்த பிரச்சனையை மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதுங்க, இனி அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இவங்க போலீஸ் ஆகிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஸோ குமார் அண்ட் முத்துவேல், சக்திவேல் இவங்களெல்லாம் முதல்ல கைது பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பண்ணுற அக்கிரமங்கள் அப்படி அவங்க அம்மாவை தானே பிடிச்சி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க முன்னாடி போய் கெத்தானுன்னு வாங்கடா மோதி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் வந்து அப்படி எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ வந்து அவங்களால எதிர்த்து கூட பேச முடியாது. ஸோ இவங்க போலீஸாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியலங்க. ஆனால் ஒரு விஷயம், கதிர் ராஜு இந்த பிரச்சனையில் ஜெயிக்கணும், அதாவது இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு அவங்க போலீஸ் ஆகி திரும்ப இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக இருக்குது. அது நடக்குமா அப்படின்றது கேள்விக்குறியில் இருக்குது. பார்ப்போம், ஒருவேளை அப்படி நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செந்தில் அண்ட் மீனா இவங்க 2 பேரும் பேசுகிறத யார் கேட்குறா அப்படின்னா அரசு கேட்குறாங்க. அரசுக்கு வந்து குமார் மேலே கொஞ்சம் ஒப்பீனியன் மாறுது. உண்மையிலே நம்ம வீட்டை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் போல அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா குமார் வந்து அந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பான், நம்ம குடும்பம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, அது எனக்கு பிடிக்கல, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் அதை தான் இவங்க வந்து அரசு நினைக்கிறாங்க, ஒருவேளை உண்மையிலேயே வந்து நம்ம குடும்பம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறான் போல அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சதி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா அவங்க அன்றைக்கி எபிசோட் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. பார்க்கலாம் இந்த உண்மையை அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை அப்படின்னா இந்த டாஸ்கில் நம்ம குமார் ஜெயிக்கிறானா. ஏன்னா பல முறை தோற்றுருக்காங்க, மேபி இந்த முறை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.